வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் பிடிபட்டுள்ள நிலையில் பிடிபட்ட பணம் என்னவாகும் என்பது குறித்து இப்போது பார்ப்போம். வருமான வரி சோதனையை பொறுத்தவரை 2 வகை இருக்கிறது. அதுல ஒன்று தேர்தல் நேரங்களில் பிடிபடக்கூடிய பணம், இன்னொன்று வீடுகள்லயோ அல்லது அலுவலகங்கள்லயோ அந்த ரெய்டு நடத்தி பிடிபடக்கூடிய பணம். இப்ப தேர்தல் நேரங்களில் பிடிபடக்கூடிய இந்த பணம் அந்த வாகனத்தில் கொண்டு செல்லும் பொழுது பிடிபடக்கூடிய பணம் மாநில கருவூலத்தில் வழங்கப்படும். இரண்டாவதாக வீடுகளிலும் நிறுவனங்களிலும் மேற்கொள்ளப்படும் ரெய்டுகள் மூலமாக அந்த பிடிபடக்கூடிய பணம் அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய சேஃப்டி லாக்கர்ல வைக்கப்படும். இது டெபாசிட் கிடையாது, அந்த பணம் அப்படியே தான் இருக்கும், லாக்கர்ல அந்த பணம் அப்படியே இருக்கும். ரெய்டு நடந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பிலிருந்து 2 சாட்சிகள் அங்கு வர வேண்டும். அது குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பிலிருந்து வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா வருமான வரித்துறை தரப்பிலிருந்தும் 2 சாட்சிகள் அங்கு இருப்பாங்க. இந்த சாட்சிகள் முன்பு நகை, பணம் உள்ளிட்டவை சரிபார்க்கப்பட்டு அது ஒரு பெட்டியில வச்சு சீல் செய்வாங்க. சீல் செஞ்சதற்கு பிறகாக அந்த வருமான வரித்துறை அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டவர் அது மட்டும் இல்லாம அந்த 2 சாட்சிகளும் அதுல கையெழுத்திட வேண்டும். ரெய்ட் நடக்கும்போது பணம் இந்திய ரிசர்வ் வங்கியில கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம். நகைகளும் பத்திரங்களும் எங்கு வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தால் வருமான வரித்துறை அலுவலகத்தில் வைக்கப்படும். நகை தங்கத்தினுடைய அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா அது ரிசர்வ் வங்கியுடைய லாக்கர்ல கூட வைப்பாங்க. ஒரு சில வழக்குல நீதிமன்றமே இந்த நகைகளை நாங்க எங்களோட கஸ்டடியில வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற வழக்குகளும் இருந்திருக்கிறது. இது வழக்கை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. பத்திரத்தை பொறுத்தவரை அந்த பத்திரங்கள் எல்லாமே வருமான வரித்துறை அலுவலகத்தில் தான் வைக்கப்படும். இது ஒரு கேள்வி எழலாம், இது எல்லாமே கணக்கில் காட்டப்படாத பணம் அல்லது கணக்கில் காட்டப்படாத சொத்துக்களுக்கான பத்திரம் தானே, இது வருமான வரித்துறை அலுவலகத்திலோ அல்லது ரிசர்வ் வங்கியில் வைத்தால் கூட அது எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழலாம். இதற்குத்தான் வங்கியில் நகை வைக்கும் பொழுது லாக்கருக்கு 2 சாவி கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிசர்வ் வங்கியில வச்சாலும் சரி, வருமான வரித்துறை அலுவலகத்தில் வைத்தாலும் சரி, அந்த லாக்கர்களுக்கும் 2 சாவிகள் இருக்கும். ஒரு சாவி குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இருக்கும், இன்னொரு சாவி வருமான வரித்துறை அதிகாரிகளிடமே இருக்கும்.